அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நமக. ஓம் ஸ்ரீ குரு ராகவேந்திரரை துணை. என் குருநாதராகி அஷ்டபாலாயாவிற்கும் தலைவி கிருஷ்ணவேணி அம்மாவிற்கும் என்னுடைய சிறந்த தாழ்ந்த வணக்கங்கள். நான் வேரிலிருந்து ஜோதிடர் குபேர ஜவுளி சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா டைமண்ட் பாயிண்ட்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு 6 பாயிண்ட்ஸ் வந்து இன்றைக்கி கொடுக்குறாங்க. பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து லக்னத்திற்கு 2இல் வந்து ராகு இருந்தால், ராகுன்னு சொல்லி சொல்கிறது வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், வாய் பாம்போட வாய் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம்ன்றது வந்து உடல் பாகங்களை குறிக்கக்கூடிய உறுப்பு வந்து பார்த்திங்கனாக்கா முகம் வாய்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த இடத்துல வந்து ராகு அமரும் போது அவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா அந்த உணவு கட்டுப்பாடு வந்து இல்லாமல் அதிகமாக வந்து சாப்பிட்ணுன்ற எண்ணம் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதிகமாக வந்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அவங்க. அதுவும் பார்த்திங்கனாக்கா இதில் வந்து சந்திரன் சொல்லக்கூடிய பார்த்திங்கனாக்கா உணவை குறிக்கக்கூடிய காரக கிரகம் இல்லைங்களா. அந்த மாதிரி இருக்கும்போது 2ஆம் வீட்டில் சந்திரன் ப்ளஸ் ராகு 2 பேருமே சேர்ந்து இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு வந்து அந்த உணவு கட்டுப்பாடுன்றதே வந்து வராதுங்க. அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. கண்ணு பார்க்கும்போதே வந்து சாப்பிடணுன்ற எண்ணம் வந்து ஃபஸ்ட்டு வந்துடும். உடனே வந்து கையில் எடுத்து உடனே வாயில் போட்டு உடனே சாப்பிடுவோம். எவ்வளோ சாப்பிட்டாலும் அவங்க சாப்பிட்ட திருப்தியும் வராது. சாப்பிட்டுட்டே இருக்கணுன்ற அந்த ஒரு எண்ணம் வந்துகிட்டே இருக்கும். அது பெருந்தீனிக்காராக இருப்பாங்க அவங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது ராகு வரைக்கும் இருந்தாவே அதிகமாக சாப்பிடுவாங்க. கூட வந்து அடிஷ்னலாக வந்து சந்திரனும் சேர்ந்துட்டாருனாக்கா அவங்க உணவு கட்டுப்பாடு இல்லாத அளவுக்கு அதிகமான சாப்பாடை வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து அவங்கக்கிட்ட இருக்குங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பார்த்தீங்கன்னாக்கா எந்த லக்னம் ஆனாலும் சரிங்க, சனி பகவான் வந்து 10ஆம் வீட்டில் இருக்கும்போது அவர் பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த வீட்டை பார்ப்பாருனாக்கா 12ஆம் வீட்டை பார்ப்பாரு, அதே மாதிரி 4ஆம் வீட்டை பார்ப்பாரு, 7ஆம் வீட்டை பார்ப்பார். 3 பார்வையில் வந்து 3 வீட்டை பார்க்கறதுனால பார்த்தீங்கன்னா 12ஆம் இடம்ன்றது வந்து அயன சயன சுகஸ்தானம், 4ன்றது வந்து சுகஸ்தானம் சொல்கிறோம் நம்ம. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 7ன்றது தாம்பத்திய சுகத்தை சொல்லக்கூடிய இடம். இந்த 3 வீடுமே வந்து முக்கியமான இடம் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து லேட்டாக தாங்க வந்து இந்த அமைப்பெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த லேட் மேரேஜ் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா சனி 10ல் இருந்து இந்த 3 வீட்டை வந்து பார்க்கறதுனால திருமணம் வந்து லேட் ஆகக்கூடிய விதியில் வந்து இந்த ஒரு பாயிண்ட்டும் வருங்க, பார்த்துக்கோங்க சரிங்களா. அடுத்தது வந்து 3வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா லக்னாதிபதி வந்து 12ல் மறைச்சிட்டாங்கனாக்கா அவங்க வந்து எதை தொட்டாங்கனாலுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா விரயம் தாங்க ஆகும். எந்த பொருளை எடுத்தாலுமே வந்து கை தவறி கீழே விழுந்துகிட்டே இருக்குது. விழுந்து உடைகிறதோ சொட்டையாக்குறதோ, அதுவும் பெண்களாக இருந்துட்டாங்கனாக்கா வீட்டில் வந்து சாமானுங்களாம் கையில் வந்து அவங்க ஹேண்டில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா கீழே விழுந்து உடையக்கூடியதோ இல்லை சொட்டையாகிறதோ அதிகமாக இருக்குங்க. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபக மறதியும் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இருக்கும். எதை கேட்டாலும் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளை வந்து அவங்க அதிகமாக வந்து பயன்படுத்துவாங்க. லக்னாதிபதி 12ல் இருக்கும்போது விரயமும் ஆகும், எதை தொட்டாலும் விரயமாகும். 2வது பார்த்தீங்கன்னாக்கா ஞாபக மறதி அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர் வந்து ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நல்லவங்களா அவங்க கெட்டவங்களா அப்படின்னு சொல்லி அவங்க ஜாதகத்தை பார்த்துட்டு எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ பெண்ணாக இருந்தால் எடுத்துக்கோங்க. பெண் சொல்லக்கூடிய கிரகம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன்றதை நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த சுக்கிரன் கூட பார்த்தீங்கன்னாக்கா ராகுவோ கேதுவோ சேர்ந்து இருந்தாக்கா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்ணுக்கு வந்து அந்த கெட்ட எண்ணங்கள் கெட்ட குணங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அவங்கக்கிட்ட இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கணவனை குறிக்கக்கூடிய ஆண் சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் கூட வந்து அதே மாதிரி அந்த பெண்ணோட ஜாதகத்தில் ராகுவோ கேதுவோ சேர்ந்து இருந்ததுனாக்கா வரக்கூடிய கணவனுக்கு வந்து கெட்ட எண்ணத்தோட ஒரு நல்ல ஒரு கணவனாக இருக்கக்கூடிய ஒரு கணவன் வரக்கூடிய அமைப்பு இருக்காது. அதுவும் இல்லாமல் கணவரோட ஜாதகத்தில் வந்து அவருக்கு வந்து நல்ல அந்த மாதிரிலாம் அமைப்பு இல்லாமல் அவர் நல்லவராக இருந்தாலும் இந்த பெண்ணோட அமைப்புக்கு இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா மற்றவங்க எல்லாருக்கிட்டையுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த கணவர் நல்லவராக நடந்துக்கிட்டால் கூட இந்த மனைவின்றவங்க கிட்ட வரும்போது அந்த கணவனால் வந்து நல்ல கணவனாக நடந்துக்க முடியாது. அந்த மாதிரியான இந்த கிரக அமைப்பு வந்து கொடுத்துருங்க. அதே மாதிரி பார்க்கும்போது நீங்கள் ஆணுக்கு வந்து நல்லவங்களா கெட்டவங்களான்னு பார்க்கணுன்னாக்கா அந்த குருவை வந்து நம்ம எடுத்துக்கலாங்க. குரு கூட வந்து ராகோ கேதோ சேர்ந்துருக்கும்போது அந்த ஆண் வந்து கொஞ்சம் நல்ல கேரக்டர்ன்றது கிடையாது, அவங்களுடைய குணாதிசயங்கள் வந்து சொல்லலாங்க. அந்த மாதிரி வந்து அவங்க கொஞ்சம் கெட்டவங்களாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களோட அமைப்பில் பார்க்கும்போது சுக்கிரன் கூட ராகு சேர்ந்துருக்கும்போது மனைவி நல்லவங்களாகவே வந்தாலுமே கூட இவர்கிட்ட வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நடக்கக்கூடிய ஒரு மனைவியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்காதுங்க. இந்த மாதிரி அமைப்பு வந்து பார்த்துக்கலாம். இப்போ சுக்கிரன் கூட ராகு சேர்ந்தால் பெண்கள் வந்து அந்தளவுக்கு நல்ல இது. அதே பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு அடிஷ்னல் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கூட சேரக்கூடிய ராகு சேர்ந்துருந்தால் கூட அந்த சுக்கிரன் வந்து வக்கரமானாலோ குரு வக்கரமானாலோ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த கெட்ட எண்ணங்கள்லாம் இருக்கும். ஆனால் வந்து அதை வந்து வெளிப்படுத்த மாட்டாங்க. உள்ளுக்குள்ளவே வந்து இருக்கக்கூடிய அளவுலேயே போயிடும். இப்போ வகரம் இல்லாத நேர்கதியில் வந்து போயிட்டு கன்ஜெக்ஷனில் போனாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி கணவனுக்கு மனைவிக்கு 2 பேருக்குமே வந்து இதே மாதிரி அமைப்பில் 2 பேருமே வந்து மேட்சிங் ஆகிட்டாங்கனாக்கா இவங்க 2 பேருமே வந்து சேர்ந்து தாங்க வந்து இந்த கிரிமினல் ஆகிறது, இந்த மோசடி கணவன் மனைவி சேர்ந்து மோசடி பண்ணுறாங்கன்னு சொல்கிறது, இந்த மாதிரி பாயிண்ட் எல்லாம் வருது பாருங்கள். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து ஒத்து வருங்க. 2 பேருக்குமே அந்த அமைப்பு இருக்கும்போது
2 பேருமே சேர்ந்து எதை செஞ்சாலுமே வந்து 2 பேரும் ஒத்து போய் செஞ்சு, அந்த தப்பான விஷயங்கள்லாம் வந்து கணவன் மனைவி சேர்ந்து செஞ்சாங்கன்னு சொல்கிறாங்க பாருங்கள். அந்த அமைப்பு இந்த மாதிரி ஜாதகத்துக்கு வந்துருங்க. அது ஒன்று பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, லக்னத்தில் வந்து ராகு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களும் வந்து கெட்ட எண்ணம் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து உள்ளுக்குள்ளவே வந்து அதை அப்படியே வச்சுப்பாங்க. ஒண்ணும் அதை வந்து வெளிய வந்து எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க. 2வது பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வந்து நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பாவும் இருப்பாங்க. அதே அதே பார்த்தீங்கன்னாக்கா, அதுக்கு வந்து 7ஆம் வீட்ல வந்து அப்படியே கேது இருக்கிறதுனால, இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்க வந்து ஈஸியா வந்து இவங்கள வந்து கேலி கிண்டல் பண்ணுறது, கொல்றது, இவங்கள ஒரு மாரி வந்து திட்டுறதுன்றத விட அந்த கேலி கிண்டல் பண்ணுறாங்க இல்லைங்களா? அதெல்லாம் வந்து ஈஸியா வந்து அடுத்தவங்க வந்து இவங்கள பண்ணிடுவாங்க. இவங்க ரொம்ப அட்ஜஸ்டபுளா இருப்பாங்க. அந்த 7ஆம் வீட்ல இருக்கக்கூடிய கேது வந்து ஆப்போசிட்டர் வந்து அதாவது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், கூட்டாளி, ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரிலாம் சொல்றோம் இல்லைங்களா? அவங்கலாம் வந்து ஈஸியா இவங்கள வந்து கேலி கிண்டல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு வந்துரும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, 7ல வந்து கேது இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்கா, எந்த லக்னமானாலும் சரிங்க, கணவனா இருந்தா மனைவியோ, மனைவியா இருந்தா கணவனோ வந்து வரவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து பிரயோஜனம் இல்லாம தான் இருப்பாங்க. அவங்களால மன வருத்தம் அதிகமா வரும். அதே மாரி பார்த்தீங்கன்னாக்கா, அவங்ககிட்ட ஒத்து போகக்கூடிய ஒரு தன்மையும் வராது. மேட்ச்லெஸ்ஸா தாங்க பேர் அமையும் நம்மளுக்கு. ஏதாவது ஒரு விட்டு குடுத்து திருமணம் பண்ணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் வரும். அப்படியே வந்து நல்ல திருமணமா அமைஞ்சா கூட, காலப்போக்குல வந்து கொஞ்சம் அவங்களால வந்து மனவேதனை வரக்கூடிய அமைப்புல, 7ஆம் இடத்துல கேது இருக்கிறவங்களுக்கு, அந்த மாரி வந்து ஒரு கலத்திரம் அமையக்கூடிய அமைப்பு வந்துரும். இது வந்து ஒரு குரு பார்வை, சுபர் பார்வைலாம் வந்தாலும், கொஞ்சம் அதுலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகலாங்க. அந்த மாரி பார்த்துக்கோங்க. அது ஒரு பாயிண்ட்டு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அடுத்தது பார்த்தீங்கன்னா, 6வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா, எந்த லக்னமா இருந்தாலும் சரிங்க, 5ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் வந்து 7ஆம் வீட்டுக்கு போய் நின்னுச்சுனாக்கா, அந்த 7ஆம் வீட்ல நின்னு டைரக்ட்டா லக்னத்த பார்க்கும் இல்லைங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க நல்லா வந்து ஜாலியா இருப்பாங்க. நல்லா ஹாப்பி மோட்ல இருப்பாங்க எப்பவுமே. நல்லா வந்து சந்தோஷமா அவங்க இருப்பாங்க. பட் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த 7ஆம் வீட்ல வந்து அமரும்போது, 7ஆம் வீட்டுக்கு வந்து அது பார்த்தீங்கன்னாக்கா வந்து பாதகாதிபதியாவோ, ஏதோ அந்த மாரியான ஒரு விஷயத்தோட வந்து அது கனெக்ட் ஆகி வரதுனால பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து அந்த இவங்க என்ன பண்ணுவாங்க, அ கணவரையோ, மனைவியோ வந்து எப்போ பார்த்தாலும் வந்து திட்டிக்கிட்டே இருப்பாங்க. இது என்ன அப்படி இருக்குது, அது என்ன அப்படி இருக்குது, இது ஏன் சரியா செய்யல, அது சரியா செய்யலன்னு ஒரு மாரி சிலு சிலுன்னு நச்சரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த கணவனையும் மனைவியும் டாமினேட்டிங் வந்து ரொம்ப அதிகமா இருக்குங்க. அவங்களோட மைனஸ் பாயிண்ட் ஏதாவது வீக்னஸ் பாயிண்ட் எதனா ஒண்ணு கிடைச்சதுனாக்கா, அத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, அத வச்சே வந்து அவங்கள டார்ச்சர் பண்ணக்கூடிய ஒரு தன்மை, அவங்கள வந்து எப்போ பார்த்தாலும் வந்து டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த லக்னக்காரர்களால அவங்களுக்கு ஆப்போசிட்டருக்கு வந்து நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்துருங்க. எப்பவுமே பார்த்தீங்கன்னா, 5ஆம் அதிபதி 7ல இருக்கும்போது லவ்வபுளாவும் இருப்பாங்க, இல்லன்னு சொல்ல முடியாது. அதே சமயத்தில பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து சின்ன சின்ன ஒரு மிஸ்டேக்லாம் வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட்லாமும் சேர்ந்தே இருக்குங்க. டாமினேட்டிங் ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரு நச்சரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த கணவனையும், மனைவியும் வந்து பண்ணக்கூடிய ஒரு தன்மை. 5ஆம் அதிபதி 7ல அமரும்போது, இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் வேலை செய்யுங்க. சரிங்க. இந்த 6 பாயிண்ட்டுங்க இன்னைக்கு. அடுத்த முறைக்கு பார்த்தீங்கன்னாக்கா, இன்னொரு பதிவுல குடுக்குறேங்க. சரிங்களா? இதோட என்ன சிற்றுரை முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம். நல்லதே நடக்கும். நன்றி. வணக்கம்.